ம் உங்கள ஒரு நிமிடம் கற்பனை செய்து பார்க்க சொல்றேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பல கோடிக்கணக்கான கேலக்சிகள, நட்சத்திரங்கள மிக சரியா இயங்க வச்சிட்டு இருக்கிற விவரிக்கவே முடியாத ஒரு மாபெரும் பிரபஞ்ச சக்தி இருக்கு. ம் கண்டிப்பா ஒரு அளவிட முடியாத சக்தி. ஆமா. அந்த சக்தி தன்னுடைய பிரம்மாண்டமான ஒரு பிரபஞ்ச நடனத்தை அப்படியே சற்றே நிறுத்திவிட்டு, மிக சாதாரணமான ஒரு மனிதன் தன் கைகளால செஞ்ச மிகவும் மலிவான ஒரு ஆபரணத்த ரொம்ப ஆசையா வாங்கிக் கொள்கிறது. அட, இது கேட்கும்போதே ஒரு பெரிய முரண்பாடா இருக்கே. அதுதான் கேட்கவே ஒரு மிகப்பெரிய முரண்பாடாக, ஆனா அதே சமயம் ஆச்சரியமா இருக்கு இல்லையா? தமிழ்நாட்டின் தலைசிறந்த ஞானிகளுள் ஒருவரான வள்ளலார் தான் எழுதிய வெறும் 4 வரிகள்ல இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான காட்சியையும் மனித உளவியலையும் ரொம்ப அழகா ஒன்றிணைக்கிறார். ஆமாம், அது உண்மையிலே ஒரு அபாரமான கவிதை. அதான் இன்னைக்கு நமது இந்த காழ்ந்த அலசல்ல நாம விவாதிக்க போற மூலப்பொருள் வள்ளலாரின் அருள் விளக்க மாலையில் உள்ள 30வது பாடல். இது வெறும் கவிதை அல்ல, பிரபஞ்சத்தின் கட்டமைப்பு, அதை கடந்து நிற்கும் சக்தி, அப்புறம் மனிதரின் சரணாகதி, இது எல்லாத்தையும் இணைக்கும் ஒரு வரைபடம்னு சொல்லலாம். சரி, இதை விரிவாக பார்ப்போம். ஒரு ஆன்மீக கவிதை எப்படி அண்டவெளியின் இயற்பியலையும் மனித மனதின் ஆழத்தையும் ஒரே நேர்கோட்டில் இணைக்க முடியும்? அதுதான் இந்த குறிப்பிட்ட பாடலோட சிறப்பே. இப்போ நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்க இல்லையா, ஒரு முரண்பாடு. ம், ஆமாம். அந்த முரண்பாடு தான் நம்மை சிந்திக்க வைக்கும் திறவுகோல். அதாவது, ஒரு ஆன்மீக பாடல்னா பொதுவா இப்படி இருக்கும்: இறைவனின் கருணையை பாடும், இல்லனா அவருடைய உருவத்தை வர்ணிக்கும். சரியா சொன்னீங்க. சாதாரணமா அப்படிதான் இருக்கும். ஆனா வள்ளலார் இங்க முற்றிலும் மாறுபட்ட ஒரு அணுகுமுறையை கையாள்றாரு. அவர் பிரபஞ்சவியலையும் மனித உணர்வுகளையும் தனித்தனி பெட்டிகள்ல வைக்கல. அவை ரெண்டுக்கும் உள்ள தொடர்ப ஒரு தத்துவார்த்தமான அறிவியல் பார்வையில அணுகுறார். அந்த அறிவியல் பார்வை தான் எனக்கு ஆரம்பத்திலேயே ஒரு பெரிய திகைப்பு கொடுத்தது. பாத்தீங்கன்னா, இந்த பாடலோட முதல் வரிய படிக்கும்போது அது ஏதோ ஒரு பக்தி பாடல் போல தொடங்கவே இல்ல. ம், பகுதி பர முதல் நான்கும் அவற்றுரு நன்னான்கும் அப்படின்னு ஒரு கணித சூத்திரத்தை விவரிக்கிற மாதிரி, இல்ல ஒரு தத்துவ வகுப்பு மாதிரி தொடங்குது. அந்த ஒளி, அதாவது இறைவன் முதல் 4ம் அதிலிருந்து பிரியும் 16ம் ஆகிய கூறுகளில் பரவி நிற்கிறான் அப்படின்னு சொல்றாரு. ஆமா. நீங்க இதை எனக்கு விளக்கி ஆகணும். ஒரு கவிஞர் ஏன் இவ்வளவு நுட்பமான ஒரு கணக்கீட்டு முறையில தன்னுடைய கவிதையை தொடங்கணும்? இந்த 4 அப்புறம் 16 அப்படிங்கிற எண்கள் எதை குறிக்குது? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த எண்கள் எதை குறிக்குதுன்னு தெரிஞ்சாதான் அவர் சொல்ல வரும் பிரம்மாண்டம் நமக்கு புரியும். இப்போ நமது இந்திய தத்துவ மரபுல, குறிப்பா சித்தாந்தத்துல பாத்தீங்கன்னா, மனிதனுடைய அகக்கருவிகள் 4 அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ, அகக்கருவிகளா? ஆமா, அவை மனம், புத்தி, சித்தம், அப்புறம் அகங்காரம். இது 4 தான் அந்த முதல் 4. சரி. மனிதன் இந்த உலகத்தை உணர்ந்து கொள்வதற்கான அடிப்படை மென்பொருள், அதாவது ஒரு சாஃப்ட்வேர் அப்படின்னு இதை சொல்லலாம். அட, அருமையான ஒப்பீடு. அப்போ அந்த 16? இந்த முதல் 4லிருந்து விரியும் மற்ற 16 கூறுகளும் இருக்கு. அதாவது ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள், அப்புறம் சூக்ஷ்ம பூதங்கள். இதெல்லாம் நம்மை சுற்றியுள்ள பௌதீக உலகத்தின் கட்டுமான கற்கள்னு சொல்லலாம். ஒரு நிமிஷம். அப்படியென்றால் அவர் மனித மனதோட உளவியல் கட்டமைப்பையும் பௌதீக உலகத்தின் அடிப்படைகளையும் ஒரே வரியில பட்டியலிடுறாரா? 100க்கு 100 சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. வள்ளலார் வெறும் மேலோட்டமான நம்பிக்கையாளர் கிடையாது. அவர் சுத்த சன்மார்க்கம் அப்படிங்கிற அனுபவபூர்வமான வழியை பின்பற்றியவர். அவர் என்ன சொல்றாருன்னா, இறைவன் என்பவன் எங்கோ தூரத்துல வானத்துல அமர்ந்திருக்க ஒரு நபர் அல்ல. இங்கதான் விஷயம் மாறுது. ஆமாம், மனிதனுடைய சிந்தனை, அவனுடைய அகங்காரம், அவனுடைய புத்தி, அப்புறம் இந்த பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு அடிப்படை துகளிலும் அந்த ஒளி ஊடுருவி இருக்குன்னு சொல்றாரு. அதனாலதான் அந்த நுட்பமான கணக்கீட்டை அவர் பயன்படுத்துறாரு. இதை விளக்குவதற்கு அவர் தன்மையாம்படி நிறைந்து அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. அந்த வார்த்தை தான் என்ன ரொம்பவே கவர்ந்தது. தன்மையாம்படி நிறைந்து. அதாவது இது எப்படி செயல்படுதுன்னு நான் இப்படி புரிஞ்சுக்க முனைக்கிறேன். இப்போ ஒரு இரும்ப தீயில போடுறோம்னு வச்சுப்போம். சரி. ஆரம்பத்துல தீ வேறு, இரும்பு வேறு. ஆனா நேரம் செல்ல செல்ல பாத்தீங்கன்னா அந்த இரும்பு முழுவதுமா தீயின் தன்மையை உள்வாங்கிக் கொண்டு அதுவே ஒளியையும் வெப்பத்தையும் உமிழத் தொடங்குது இல்லையா? ஆமாம், மிகச் சரியா சொன்னீங்க. இரும்பு தன்னுடைய இயல்பை இழந்து நெருப்பின் இயல்பாக, அதாவது தன்மயமாக மாறிடுது. அதுபோல இந்த இறை ஒளி அப்படிங்கிறது பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு அணுவிலும் ஊடுருவி அந்த அணுவையே ஒளியாக மாற்றி விடுகிறது அப்படின்னு நாம எடுத்துக்கலாமா? மிகச் சிறப்பான ஒப்புமை இது.
இரும்பு நெருப்பா மாறும் அந்த நிகழ்வுதான் தன்மயமாதல். அந்த ஒளி வெறுமனே பொருளின் மீது பட்டு திரும்புறது கிடையாது. அது அந்த பொருளோட ஆதாரச் சுருதியாகவே மாறிடுது. வாவ். நீங்க அதாவது இப்ப இத கேட்டுக்கிட்டு இருக்கிற நேயர்கள் இதை யோசிச்சு பார்க்கணும். உங்க மனம், உங்க சிந்தனை, நீங்க பார்க்கற மரம், செடி, கொடி எல்லாமே அந்த ஒளியின் தன்மையாகவே இருக்கு அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு அறிதல். எல்லாமே ஒன்றிலிருந்து தான் உருவானது அப்படிங்கிற நவீன குவாண்டம் இயற்பியலின் கோட்பாட்டுக்கு மிக நெருக்கமான ஒரு தத்துவத்தை அவர் இங்க வைக்கிறாரு. ரொம்ப பிரமாண்டமா இருக்கு. ஆனா இங்க எனக்கு ஒரு மிகப்பெரிய முரண்பாடு தோணுது. என்ன முரண்பாடு? நீங்க சொன்னபடி அந்த ஒளி எல்லாவற்றிலுமே ஊடுருவி இரும்பு நெருப்பானது போல தன்மையாகிடுச்சு அப்படின்னா எல்லாம் அந்த ஒளி ஆகிவிட்டதுன்னு தானே அர்த்தம். ஆமா. ஆனா அவர் இரண்டாவது வரியில தகுதி பெறும் அப்பகுதிக்கு அப்புறமும் சென்றே தனி ஒளி செங்கோல் நடத்தி தழைக்கின்ற ஒளியே அப்படின்னு சொல்றாரு. ம். அதாவது அந்த ஒளி எல்லாவற்றையும் தாண்டி ஒரு செங்கோலை ஏந்தி ஆட்சி செய்கிறது அப்படின்னு சொல்றாரு. எனக்கு இது கொஞ்சம் இடிக்குது. எங்க இடிக்குதுன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். இங்குதான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமாகிறது. பாத்தீங்கன்னா செங்கோல் அப்படின்னாலே அது ஒரு அதிகாரத்தின் குறியீடு. ஒரு அரசன், அவனுக்கு கீழே ஆளப்படும் மக்கள் அப்படின்னு ஒரு பிரிவு இருந்தால் மட்டுமே அங்கே செங்கோலுக்கு வேலை இருக்கு. சரி. எல்லாமே அந்த ஒளியா மாறிவிட்ட பிறகு அங்கே ஆள்பவர் யார், ஆளப்படுபவர் யார்? அந்த ஒளி எதற்காக ஒரு செங்கோலை பிடிச்சுக்கிட்டு நிக்கணும்? இது அவர் முதல்ல சொன்ன எல்லாமே ஒன்றான தன்மையாமாதல் அப்படிங்கிற கருத்துக்கு முரணாக இல்லையா? இது உண்மையிலே ஒரு அபாரமான கேள்வி. மேலோட்டமா பார்த்தா இது முரண்பாடு போல தான் தோணும். ஆனா இங்கதான் வள்ளலார் மொழிக்கு ஒரு புதிய பரிமாணத்தை கொடுக்கறாரு. நீங்க சொன்னது போல மன்னர்களோட செங்கோல் அப்படிங்கிறது அதிகாரத்தின், பிரிவினையின், அப்புறம் பயத்தின் சின்னம். மீறினால் தண்டிப்பேன் அப்படிங்கிற எச்சரிக்கையின் குறியீடு. ஆமா, அதத்தான் நாமும் பார்த்திருக்கோம். ஆனா அனானார் சொன்னது தனி ஒளி செங்கோல். அது மக்களை கட்டுப்படுத்தும் அதிகாரம் கிடையாது. அந்த வரியின் கடைசி வார்த்தையை கவனிங்க. தழைக்கின்ற ஒளியே. தழைத்தல் அப்படின்னா என்ன? வளர செய்வது, செழிக்கச் செய்வது. ஓ, அப்படி என்றால் அது தண்டனைக்கான செங்கோல் அல்ல, தழைக்கச் செய்வதற்கான செங்கோலா? துல்லியமா. அந்த ஒளி பிரபஞ்ச எல்லைகளை தாண்டிச் சென்றாலும் அது தன் அதிகாரத்தை நிலைநிறுத்த விரும்பல. மாறாக தன் கருணையால் அனைத்தையும் வாழ வைக்கவே விரும்புது. உண்மையான உச்சகட்ட அதிகாரம் அப்படிங்கிறது அடக்கி ஆள்வதிலோ அல்லது வேறுபடுத்தி பார்ப்பதிலோ இல்ல, அனைத்தையும் உள்ளடக்கி கொண்டு உயிர்ப்பிப்பதில தான் இருக்கு அப்படிங்கிறத இது ஆணித்தரமா உணர்த்துது. அட, இது நம்ம எப்படி புரிஞ்சுக்கலானா, ஒரு மாபெரும் இசைக்குழுவை நடத்தும் அந்த கண்டக்டர் இருக்கார் இல்லையா? ஆமா, சிம்பனி ஆர்கெஸ்ட்ரா. அதேதான். அந்த நடத்துனர் எந்த ஒரு தனிப்பட்ட வாத்தியத்தையும் வாசிப்பது கிடையாது. ஆனா அவர் கையில ஒரு சிறிய குச்சியை வச்சுக்கிட்டு அந்த ஒட்டுமொத்த இசையையும் வழிநடத்துறார். ரொம்ப சரியான உதாரணம். அவர் அந்த இசைக்கலைஞர்களை தண்டிப்பதற்காக அங்க இல்ல, மாறாக பலவிதமான சத்தங்களை ஒருங்கமைத்து ஒரு தழைக்கின்ற சிறப்பான இசையாக மாற்றுவதற்காகவே இருக்கார். அந்த நடத்துனரின் குச்சிதான் இங்கேயுள்ள அந்த தனி ஒளி செங்கோல் அப்படின்னு சொல்லலாமா? அந்த ஒப்புமை 100க்கு 100 பொருந்தது. அந்த இசை நடத்துனரை போலவே இந்த ஒளியானது பிரபஞ்சத்தின் நுட்பமான கூறுகளிலிருந்து பிரம்மாண்டமான அண்டங்கள் வரை எல்லாவற்றையும் ஒரு லயத்துல இயங்கச் செய்யுது. இதையே அவர் அடுத்த வரியில அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் சொல்றார். அதாவது 3வது வரிக்கு வர்றாரு. ஆமாம், ஒரு நுட்பமான தத்துவ பின்னணியிலிருந்து இப்போ அப்படியே கேமராவை ஜூம் அவுட் செஞ்சு ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் காட்டுறாரு. மிகுதி பெறு பகுதி உலகம் பகுதி அண்டம் விளங்க அருட்சுடர் பரப்பி விளங்குகின்ற சுடரே, எண்ணற்ற உலகங்களும் பேரண்டங்களும் எல்லாமே இந்த ஒளியால தான் ஒளிருகின்றன அப்படின்னு சொல்றார். அந்த இடத்துல அவர் பயன்படுத்தும் ஒரு வார்த்தை என்னை ரொம்பவே சிந்திக்க வச்சது. அருட்சுடர் பரப்பி அப்படின்னு சொல்றார். அவர் நினைத்திருந்தால் ஒளி பரப்பி என்றோ சக்தி பரப்பி என்றோ சொல்லியிருக்கலாம். ஏன் அந்த இடத்துல அருள் அப்படிங்கிற வார்த்தையை கொண்டு வரணும்? அருமையான கவனிப்பு. ஏன்னா வெறும் ஒளி அப்படிங்கிறது இயற்பியல் சார்ந்தது. நட்சத்திரங்களிலிருந்து வரும் வெளிச்சம் அல்லது சூரிய ஒளி இதெல்லாம் வெறும் பௌதீக ஆற்றல். அது எந்திரத்தனமானது. ஆமா, பிசிக்கல் எனர்ஜி. ஆனா இத்தனை பெரிய பேரண்டங்களும் கோடிக்கணக்கான கேலக்சிகளும் வெறுமனே ஒரு ஈர்ப்பு விசையாலோ அல்லது பௌதீக விதிகளாலோ மட்டும் கண்மூடித்தனமா இயங்கிக்கிட்டல. அவற்றுக்கு பின்னால் ஒரு மாபெரும் கருணை இருக்கு, ஒரு நோக்கம் இருக்கு அப்படிங்கிறத உணர்த்தவே அருட்சுடர் அப்படின்னு சொல்றாரு. அறிவியலோட பார்வையில பிரபஞ்சம் என்பது ஒரு சில்லிட வைக்கும் உணர்ச்சியற்ற ஒரு எந்திரம். ஆனா வல்லாரின் பார்வையில அந்த பிரபஞ்சம் முழுவதும் கருணையால் பிணைக்கப்பட்டிருக்கு. வாவ்,
இது கேட்பதற்கே மிக அழகா இருக்கு. நீங்க சொல்றத வச்சு பார்த்தா ஒரு புறம் பிரபஞ்சம் முழுவதும் பரவியிருக்கும் ஒரு அறிவியல் யதார்த்தம், மறுபுறம் அதுவே ஒரு முடிவற்ற கருணையாகவும் இருக்கு. ஒரு பெரிய நகரத்தோட மெயின் ஸ்விட்ச் ஆன் பண்ற மாதிரி, ஆனா இங்க மின்சாரத்துக்கு பதிலா கருணை பாயுது. மிகச்சரி. சரி, இதுவரைக்கும் அவர் மிக பரந்த எல்லையற்ற விஷயங்களை பத்தி பேசிட்டார். முதல் கூறுகளில் தொடங்கி எல்லைகளை தாண்டி பல அண்டங்களை ஒளிரச் செய்யும் அருட்சுடராக அந்த பேரொளியை விவரிச்சிட்டார். ஆனா இதன் பிறகுதான் இந்த கவிதையோட மிக முக்கியமான திருப்புமுனை வருது. ஆமா, 4வது வரி. திடீர்னு ஒரு தனி மனிதனோட சின்னஞ்சிறு உலகத்துக்குள்ள அவர் நுழைகிறார் இல்லையா? ஆமா, அது ஒரு செங்குத்தான வீழ்ச்சி அல்லது ஏற்றம்னு சொல்லலாம். பரந்த அண்டவெளியிலிருந்து ஒரு மாபெரும் சபைக்கு காட்சி மாறுது. தொகுதி பெரு கடவுளர்கள் ஏத்தமன்றில் நடிக்கும் துரிய நடத்தரசே அப்படின்னு சொல்றாரு. தேவர்கள், கடவுளர்கள் என ஒரு பெரும் கூட்டமே சூழ்ந்து நின்று போற்றி புகழ, எல்லாவற்றுக்கும் மேலான அந்த துரிய நடனத்தை அந்த இறைவன் ஆடிக்கொண்டிருக்கிறான். ஒரு நிமிஷம், இத கொஞ்சம் நிறுத்துங்க. இந்த துரிய நடனம் அப்படின்னா என்ன? ஏன் அது அவ்வளோ முக்கியமானது? இத கொஞ்சம் விரிவாக விளக்க முடியுமா? நிச்சயமா. இப்போ நமது சித்த மரபிலும் வேதாந்தத்திலும் பாத்தீங்கன்னா, மனிதனின் உணர்வு நிலைகளை 4 படிகளாக பிரிப்பார்கள். என்னென்ன நிலைகள்? விழிப்பு நிலை, அதாவது ஜாக்ரத்; கனவு நிலை, அதாவது ஸ்வப்னா; ஆழ்ந்த உறக்க நிலை, அதாவது சுஷுப்தி. இந்த 3ஐயும் தாண்டிய, எண்ணங்களற்ற, ஆனால் முழுமையான விழிப்புணர்வோடும் இருக்கும் ஒரு தூய நிலைதான் துரியம். ஓ, அந்த 4வது நிலைதான் துரியம். ஆமா, இது பிரபஞ்ச யதார்த்தத்தோட நாம் ஒன்றிணைந்து நிற்கும் உச்சகட்ட நிலை. இந்த துரிய நிலையில நடக்கும் நடனம் அப்படிங்கிறது காலமும் வெளியும் அற்ற ஒரு எல்லையற்ற பேரானந்த நடனம். கற்பனை கெட்டாத ஒரு பிரம்மாண்டம் அங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கு. எண்ணற்ற கடவுள்களே அதை பார்த்து வியந்து நிக்கிறாங்க. எனவே இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? தேவர்களே வியந்து பார்க்கும் ஒரு உச்சகட்ட பேரானந்த நடனம் நடந்து கொண்டிருக்கு அங்கே. எந்த ஒரு அதிகாரமும் தகுதியும் இல்லாத ஒரு சாதாரண கவிஞராகிய வள்ளலார் ஓரமாக நின்று கொண்டு என் சொல்லும் அணிந்தருளே அப்படின்னு கேட்கிறாரு. அதாவது என் வார்த்தைகளையும் ஏற்று உனக்கு ஒரு ஆபரணமாக அணிந்து கொள் அப்படின்னு சொல்றாரு. இது எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை அளிக்குது. பிரபஞ்சத்தை இயக்கும் ஒரு பேரரசனிடம் போய் நான் எழுதின இந்த 4 வரி கவிதையை நீ ஒரு நகையா போட்டுக்கோ அப்படின்னு கேட்பது எவ்வளவு பெரிய ஒரு முரண்பாடு, அப்புறம் அழகு. அது ஒரு துணிச்சல் மட்டும் இல்ல, சரணாகதியோட உச்சம்னு சொல்லலாம். அது மனித உளவியலின் ஒரு மிக நுட்பமான வெளிப்பாடு. இப்போ உங்களை, அதாவது இந்த கதையை கேட்டுட்டு இருக்கிற நேயர்களை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கிறேன். நீங்க எல்லையற்ற அதிகாரமும் உலகத்தின் அத்தனை செல்வங்களும் கொண்ட ஒரு மாபெரும் அரசனிடம் போறீங்க அப்படின்னா அவனுக்கு என்ன பரிசளிப்பீங்க? கண்டிப்பா தங்கம் வைரோன்னு நாம யோசிப்போம். ஆமா, ஆனா எவ்வளவு கொடுத்தாலும் அது அவனுக்கு சாதாரணமானதுதான். ஆனா இங்கே வள்ளலார் எதை கொடுக்கிறார்? தன்னிடம் வேறு எதுவும் இல்லை, தன்னுடைய சொல்லை மட்டுமே பரிசாக கொடுக்கிறார். அதை அவன் அணிந்தருள வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. இது எனக்கு இன்னொரு கோணத்தையும் காட்டுது. ஒரு நகை அப்படிங்கிறது அரசனுக்கு அழகு சேர்க்கும் ஒன்று. அந்த மாபெரும் அரசனான இறைவனுக்கு ஒரு மனிதனின் தூய்மையான வார்த்தைகள் தான் உண்மையான அழகு அப்படின்னு வள்ளலார் நம்புகிறார் இல்லையா? கண்டிப்பா. அதனாலதான் இத்தனை பெரிய பிரம்மாண்டமான அறிமுகத்தை அவர் முதல்ல கொடுக்கிறார். அவர் நேரடியாகவே இறைவா என் பாடலை ஏற்றுக்கொள் அப்படின்னு கேட்டிருக்கலாம். ஆனா பகுதி பரமுதல் 4 அப்படின்னு தொடங்கி அண்ட சராசரங்களையும் விவரித்துவிட்டு கடைசியில என் சொல்லை அணிகலனாக ஏற்றுக்கொள் அப்படின்னு சொல்வதுல ஒரு தந்திரம் இருக்குது இல்லையா? தந்திரம் அப்படிங்கிறத விட அது ஒரு ஆழமான புரிதல் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நீ இவ்வளவு பிரம்மாண்டமானவன், அண்டங்களை ஒளிரச் செய்பவன், நான் இவ்வளவு சிறியவன், ஆனா அந்த அளப்பரிய கருணை, அந்த அருட்சுடர் நான் சொல்லும் இந்த சாதாரண வார்த்தைகளுக்காகவும் இறங்கி வரும் அப்படிங்கிற ஒரு உறுதியான நம்பிக்கை தான் அது. உண்மைதான். நான் வேறு நீ வேறு அப்படிங்கிற இடைவெளிய அந்த அருள் அப்படிங்கிற ஒற்றை வார்த்தை பாலமாக நின்று இணைத்து விடுது. பிரபஞ்சத்தின் மாபெரும் யதார்த்தமும் ஒரு தனி மனிதனின் உளவியல் ரீதியான வேண்டுதலும் சந்திக்கும் புள்ளிதான் அந்த 4வது வரி. ஆஹா, இது உண்மையிலே மனதை கோவும் ஒரு சிந்தனை. நாம் அடிக்கடி இந்த உலகத்தோட பிரம்மாண்டத்தை பார்த்து நம்மை ஒரு தூசியா, ஒரு அற்பமான உயிரா நினைச்சு சுருங்கி போறோம். இந்த மிகப்பெரிய பிரபஞ்சத்துல நான் யார், என்னுடைய கவலைகள், என்னுடைய வேண்டுதல்களுக்கெல்லாம் என்ன மதிப்பிருக்க போகுது அப்படின்னு நம்ம நினைப்பதுண்டு. ஆமா, பல நேரங்கள்ல அந்த உணர்வு வரும். ஆனா வள்ளலார் அதை முற்றிலுமாக உடைக்கிறார்.
இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமும் அளவிட முடியாத ஒளியும் ஒரு மனிதனுடைய சின்னஞ்சிறு வார்த்தையை கேட்பதற்காக, அதை ஒரு ஆபரணமாக அணிந்து கொள்வதற்காக காத்துக் கொண்டிருக்கிறது அப்படின்னா நாம எவ்வளோ சிறப்பு வாய்ந்தவர்கள். அதுதானே இந்த கவிதையோட மிக முக்கியமான செய்தி. நாம காணும் பிரம்மாண்டம் நம்மை சிறுமைப்படுத்தக்கூடாது. எந்த ஒரு தத்துவமோ அறிவியலோ இறுதியில மனிதனோட உள்மனதோட தொடர்பு கொள்ளவில்லை என்றால் அது முழுமையடையாது. ரொம்ப சரியா சொன்னீங்க. அறிவாற்றலால் பிரபஞ்சத்தை அளக்க முயலும் ஒருவன் இறுதியில அன்பாலும் சரணாகதியாலும் மட்டுமே முழுமை அடைகிறான் அப்படிங்கறத இந்த சிறிய 4 வரிகள் ரொம்ப ஆழமா பதிவு செஞ்சிடுச்சு. ஆமா, இன்றைய நமது உரையாடல்ல இந்த அற்புதமான மூலப்பொருளை நாம எப்படி படிப்படியாக அலசினோம் அப்படின்னு கொஞ்சம் திரும்பி பார்ப்போம். கண்டிப்பா. முதல்ல மனித மனதின் கூறுகளிலும் பௌதிக உலகத்தின் அடிப்படைகளிலும் ஊடுருவி நின்று இரும்பை நெருப்பாக்குவது போல எல்லாவற்றையும் தன்மயமாக்கும் ஒளியில தொடங்கணும். பிறகு தெரிந்த எல்லைகளையும் தாண்டிச் செல்லும் அந்த ஒளி ஒரு செங்கோலை ஏந்தியிருந்தாலும் அது அதிகாரத்தால் அடக்கி ஆழ்வதற்காக அல்ல, மாறாக ஒரு இசை நடத்துனரைப் போல அனைத்தையும் தழைக்கச் செய்வதற்காகவே அப்படிங்கறத விவாதித்தோம். ஆமாம். அதன் பிறகு பல அண்டங்களை, கேலக்சிகளை ஒளிர செய்யும் அந்த பேரொளி வெறும் பௌதிக ஆற்றல் அல்ல, அது அருட்சுடர், அதாவது அளப்பரிய கருணை அப்படிங்கறத வியந்து பேசணும். இறுதியாக எண்ணற்ற கடவுளர்கள் சூழ்ந்து நிற்கும் ஒரு மாபெரும் சபையில் நடக்கும் காணத்தை வென்ற துரிய நடனத்திற்கும் ஒரு சாதாரண மனிதனின், ஒரு கவிஞரின் எளிமையான வார்த்தைக்கும் இடையிலான ஆழமான பிணைப்பை நாம அலசி ஆராய்ந்தோம். இந்த 4 வரிகளும் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் வெளிப்பாட்டையும் மனிதனின் அகத்தேடலையும் ஒருங்கிணைக்கும் ஒரு மாபெரும் சித்திரம். இதுல ஒவ்வொரு வார்த்தையும் பல தத்துவ பரிமாணங்களை கொண்டது. கண்டிப்பா. இப்போ இத கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு ஒரு விஷயம், நீங்க உங்களையே கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. இது உங்களுக்கு ஏன் முக்கியம்? பிரம்மாண்டமான தத்துவ சிந்தனைகளும் மிக தனிப்பட்ட உணர்வுபூர்வமான வேண்டுதல்களும் எப்படி ஒருங்கே பயணிக்க முடியும் அப்படிங்கறது இந்த வரிகள் நமக்கு காட்டியிருக்கு. சிந்தனையோடு இந்த உரையாடலை நான் நிறைவு செய்ய விரும்புறேன். பல்லாயிரக்கணக்கான அண்டங்களை படைத்து எல்லைகளை தாண்டி ஆளும் ஒரு பேரொளியிடம் ஒரு சாதாரண மனிதன் தான் எழுதிய சாதாரண வார்த்தைகளை ஆபரணமாக அணிந்து கொள்ளும்படி கேட்க முடியுது அப்படின்னா, அந்த இறைவன் அதை புன்னகையோடு ஒரு நகையா அணிகிறான் அப்படின்னா, நீங்க தினசரி பயன்படுத்தும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் எவ்வளவு மதிப்பும் ஆற்றலும் புனிதத்தன்மையும் இருக்க வேண்டும். ரொம்ப ஆழமான கேள்வி இது. அடுத்த முறை நீங்க உங்க நண்பரிடமோ, உங்க குடும்பத்தினரிடமோ, உங்க குழந்தைகளிடமோ அல்லது இருட்டறையில் அமர்ந்து உங்களுடனே நீங்க பேசிக்கொள்ளும் போதோ நீங்க பயன்படுத்தும் அந்த வார்த்தைகள் பிரபஞ்சத்தை ஆளும் இறைவனுக்கே ஆபரணமாக மாறக்கூடிய தகுதி பெற்றவை அப்படிங்கறத நினைவில் கொள்ளுங்க. ஒரு மாபெரும் கருணை உங்க வார்த்தைகளை கேட்பதற்காக காத்து கொண்டிருக்கு. அந்த பொறுப்போடு அந்த வார்த்தைகளை நீங்க எப்படி பயன்படுத்த போறீங்க அப்படிங்கறத பத்தி சற்றே சிந்தித்து பாருங்கள். இந்த ஆழமான தேடல் நிச்சயம் உங்களுக்குள் ஒரு புதிய பார்வையை கொடுத்திருக்கும் அப்படின்னு நம்புறோம். மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான மூலப்பொருளோடு சந்திப்போம். அதுவரை உங்களுடைய வார்த்தைகளை மிக அழகான ஆபரணங்களாக செதுக்கிக் கொண்டிருங்கள்.